ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அது என்ன ரீசன் சொல்லிட்டு அது சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் லைஃப்பில் நடந்துருச்சு. அதே மாதிரி நான் இப்போது இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிட் ஒன்று போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? மந்த்லி 5000 பே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிட்டு தான். ஓகேங்களா? ஸோ 5000 மந்த்லி பே பண்ணுவேன். இப்போது இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் கிடைக்கும். ஆகஸ்ட் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்தில் கிடைக்கும். ஒன்று 56,000, ஒன்று 57,000 நினைக்கிறேன். ஓகேங்களா? இது 20 மந்த் கட்டணும். நான் 20 மந்த்ஸ் கட்டணும். எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் முடியுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸு. இப்போது எனக்கு இந்த அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஆல்ரெடி நான் லோன் எடுத்திருக்கேன். 6 lakhs நான் பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்னோடய சேலரியில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்க முடியல. ஸோ அதனால் என்னோடய கசின் கிட்ட தான் சொல்லி அவங்க மூலமாக தான் லோன் எடுத்திருக்கேன். நான் அவங்களுக்கு மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பே பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 19,800 சேலரியிலேருந்து இது அப்படியே நான் பே பண்ணிவிடுவேன். இது நான் 3 வருஷத்துக்கு கட்டணும். ஓகேங்களா? நான் மொத்தம் எவ்வளோ லோன் எடுத்திருக்கேன்? 6 lakh லோன் எடுத்திருக்கேன். இப்போது பிரின்சிபல் மட்டும் நான் இது எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃபெப்ரவரி மந்த் எடுத்து மார்ச்லேருந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மார்ச்லேருந்து கட்ட ஆரம்பித்தேன். மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு நான் இந்த லோன் அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம லோன் எடுத்தோன்னா மாதம் தான் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. அதாவது முதல் இருக்கும் இல்லையா? இது முதல் வட்டி அந்த மாதிரி தான் சேர்ந்து போகும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் போயிருக்கிறது பார்த்திங்கன்னா 83,000 நான் 6 லட்சம் வாங்கினேன் இல்லையா? அதுலேருந்து 83,000 போயிருக்கு இத்தனை மாதமாக. ஓகேங்களா? இத்தனை மாதத்தில் இவ்வளோ தான் கழிஞ்சிருக்கு. நிறைய எனக்கு வட்டிக்கே தான் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் வட்டிக்கு தான் அதிகமாக பிடிப்பாங்க. அப்புறம் தான் அசலாக குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதமும் சேர்த்து ஒரு 1,00,000 ரூபா அப்படி வரும். அதை நான் இந்த இதுக்கு கட்டிட்டேன்னா எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். இல்லைனா சீக்கிரமாக முடிச்சிடலாம், 3 இயர்ஸ்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போது என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன் இல்லையா? நான் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு, அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பேபி இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவன் நேமும் சொல்லியிருக்கேன். பாய் பேபி ஃபஸ்ட்டு எனக்கு. சொன்னவொடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு பாய் பேபி, ஃபஸ்ட் பேபி. இப்போது நான் கன்சீவாக இருக்கேன் ஆக்சுவலாக செகண்ட் பேபிக்கு. இது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே பிளான்டே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட் பேபியோட பர்த்டே 3rd பர்த்டேவே இப்போ தான் முடிஞ்சுது. அது 3rd பர்த்டே முடிய 3rd பர்த்டே ஸ்டார்ட் ஆகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, தள்ளி போகிறது அதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் எனக்கு தெரியும் நான் கன்சீவாக இருக்கேன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப மயக்கம், வாமிட்டர் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ஃபோனே எடுக்க முடியல. அதனால தான் நான் வீடியோ போடல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ நான் எதனால் யோசிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி பாப்பா ஒன்று இருக்கு. இப்போ தான் பிறந்துச்சு. ரொம்ப குட்டி பாப்பா, பையன் பிறந்திருக்கான். அவங்களுக்கு பேர் வைக்கும்போது ஜுவல்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு போடுற மாதிரி ஜுவல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த காசுக்கு ஜுவல்லாக வாங்கலாமா பாப்பாவுக்கு? ஏன்னா ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நான் ஜுவல்லாக வாங்கலாமா, இல்லைனா லோனுக்கு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இது எப்படியோ ஒரு 1,10,000 வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த 1,10,000 நான் ஜுவல்லாக எடுத்தேன்னா ஒரு சவரன் 80,000 மேலே தான் வருது. செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டால் 85,000 கூட வரும். ஸோ ஜுவல்லாக எடுத்தேன்னா என்னால் ஒரு 1.25 சவரன் 1.5 சவரன் தான் எடுக்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 கிராம் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் சொல்கிறேன், 12 கிராம் இவ்வளோ தான் எடுக்க முடியும். இதுவே நான் அந்த காசை நான் லோனுக்கு கட்டினேன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே கம்மியாகும். எனக்கு டென்யூர் பீரியட் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை நான் அமௌண்ட் நான் கம்மி பண்ணிக்கலாம், கட்டுற அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே டைலமாவில் இருக்குது.
எனக்கு ஒரு நிஜமாவே நான் முன்னாடியே நான் வந்து ஓகே தெளிவாக யோசிச்சு இது இப்போ பண்ணணும், இது இப்போ பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுவேன். சுத்தமாக ஐடியாவே இல்ல. ரொம்ப நிறைய டைம் அன்கான்ஷியஸாக இருக்க மாரி தான் இருக்குது. சும்மா படுத்துக்கிட்டே இருக்கேன். எந்திரிக்கும்போதே வந்து மயக்கமா வருது. எப்படி சொல்கிறதுனே தெரில. ஸோ அதுதான் பேபிக்காக வந்து ஜுவல் வாங்கலாமா? இல்லைன்னா வந்து லோன் வந்து கொஞ்சமாக முன்னாடி அமௌண்ட் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வந்து கொடுத்து பே பண்ணலாமா? அப்படின்னு ஒரு டைலமால இருக்குது. சரி ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நானும் வந்து இதுக்கப்புறம் ஜுவல்ஸ் வாங்கி தான் ஆகணும். பாப்பாக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் வாங்கி ஆகணும். ஸோ நான் எப்படி சேர்க்க போகிறேன், எப்படி வாங்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எனக்கு டியூ டேட் எப்போன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா February month 7 கொடுத்துருக்காங்க. இப்போ Feb 7 அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு January monthக்குள்ளே நான் எவ்வளோ சேர்க்குறேன்னா அவ்வளோ சேர்த்தா தான் வந்து கரெக்டாக பேபி பார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வந்து நான் இது பண்ணி எடுக்க முடியும். ஸோ நான் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுது, நான் அதில் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நிஜமாகவே எனக்கு வந்து தேவைப்படுது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஐடியா கொடுப்பீங்களோ அப்படி ஐடியா கொடுங்க. நான் வந்து இந்த லோனை வந்து கொஞ்சம் பார்ஷியல் அமௌண்ட் கொடுக்கலாமா, இல்லைன்னா கோல்டுக்கு வந்து வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து சேலரி எனக்கு லோவாக தான் சொல்லியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் சேலரி என்னால் எதிர்பார்க்க முடியாது. என் சேலரியில் தான் வந்து வீடு ரன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது செகண்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து இது வந்து சுத்தமாக வந்து பிளானே கிடையாது, அன்பிளான்டு இது. நான் வந்து செகண்ட் பேபியை வேணாம், ஒரு குழந்தையே போதும், அவனே வந்து நல்லா பார்த்துக்கலாம், நல்லா வளர்க்கலாம் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் இது டக்குன்னு எப்படி சொல்கிறதுனே தெரியல எங்களுக்கு. நாங்கள் வந்து அபோர்ட் பண்ண போய் நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் 2 பேரை வளர்க்க முடியுமான்னு தெரியல. எங்கள் அம்மாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர், அவங்க ஏதோ அசால்ட்டாக வந்து வளர்த்துட்டாங்க. நான் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் 2 பேர் வேலைக்கு போய் ஒரு குழந்தைய வளர்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டம். 2 குழந்தைய எப்படி வளர்க்க போகிறோன்னு தெரில. ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா பொண்ணு தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கும் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க எங்கள் வீட்டில். ஆனால் எனக்கு வந்து அப்போ ஃபஸ்ட்டு பையன் பிறக்கணும்னு. ஏன்னா எனக்கு வந்து அண்ணன் இல்லையே அப்படின்ற குறை நிறைய வாட்டி இருந்திருக்கு. அண்ணன் இருந்திருந்தால் நிறைய முன்னாடி எடுத்து பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எனக்கு 2வது பொண்ணு பிறக்கணும், அவளுக்காக ஒரு அண்ணன் வேணும் அப்படின்னு தான் நான் வந்து ஃபஸ்ட் பேபி பாய்னே நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக்குள்ளே வரும்போது தான் வந்து இல்லை ஒரு குழந்தை போதும் அப்படின்னு முடிவு எடுத்தது. ஆனால் எனக்கு நிஜமாக சொல்லணும்னு பார்த்தா எனக்கு பொண்ணு குழந்தை தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளெஸ் பண்ணுங்கள், எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அதோட முடியுது. எனக்கு கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டியே இல்லை, அதனால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. நான் எல்லா சிச்சுவேஷனுமே சொல்லிட்டேன். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.